ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பக்கோடாவை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த பக்கோடாவை போன்லெஸ் சிக்கன் வச்சு தான் பண்ணணும். இப்போ நான் இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சிக்கன் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ஒரு எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சிக்கிறேன். இது கூட இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா தான் மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறும். நெக்ஸ்ட் இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இது பிசைய சொல்ல கட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுனால நான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே ஊறட்டும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. இந்த ஊற வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். இந்த சிக்கன் பக்கோடா ஒரு சைடில் 3 நிமிஷம் வேகணும். இப்போ இது 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இன்னொரு சைடும் அதை திருப்பி போட்டுறேன். இது இன்னொரு சைட்லேயும் 3 நிமிஷம் வேகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பக்கோடா உள்ள இருக்க சிக்கன்லாம் நல்லா வேகும்.
பக்கோடா 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயை நல்லா வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கன் பக்கோடாவையும் பொரிச்சிக்கிறேன். இப்போ நான் எல்லா சிக்கன் பக்கோடாவையும் நல்லா பொரிச்சிட்டேன். சூடான எண்ணெயிலேயே 2 பச்சை மிளகாவும் அப்படியே பொரிச்சிக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் பொரிச்சிக்கிறேன். நம்மளுடைய சிக்கன் பக்கோடா இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சிக்கன் பக்கோடா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.